நான் என்ன சொல்றேங்கிறத நீங்க பாருங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவம் இந்திய தேசியத்திற்கு எதிரான முத்துராமலிங்க தேவரின் ஆன்மீகமும் அரசியலும் சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் திராவிட கழகத்தினர் நடத்துறாங்க. திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பாரதியார் விசஸ் பெரியார் ஒரு போர்ட் நடத்திருக்காங்க. ஏன்னா தங்கச்சி யாரை எடுக்கிறாங்களோ அவன் பேரை அடிச்ச அடியில முது கண்டி போயிருக்கு, அவருக்கு பின்னாடி போய் ஒழிகிறாங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்க எல்லாம் என்ன பேச்சு சாதி தலைவன் சாதி வெறியன். இப்ப அவர் முதுகு பையன் சொல்லிற என்ன ஒருத்தன் நின்று அடிக்கிறான் பாரு. திணறிட்ட நீ சாதி ஒழிக்க நின்னியா அவன் சாதி ஒழிக்க நின்னானா? என் தாத்தன் சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும் பேசினவன். நீ இப்படி பேசிருக்க. சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் பேசினவர் அப்படி பேசிருக்க. சொத்தையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவன் அப்படி ஏதாவது செஞ்சிருக்க. தமிழ் என்று பேசியவன் ஒரு நாள் வள்ளலார் பெருமகனின் திருவருள் பெற்ற ஒருவன் வருவான். யாரு சொல்றாரு? என்னைதான் சொல்றாப்ல வருவான். அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும்ங்கிறப்ல. அன்னைக்கு என் தமிழ் இந்தியாவிலடா உலகையே ஆளுங்கிறப்ல. தனிச்சு நான் போய் சொல்ல, அவர் பேசுனதை அப்படியே பேசுறேன். உலகையே ஆளும். அதற்கு என் உலகம்மை மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவார். திருஞான குழந்தை ஞான சம்பந்தனுக்கு, அகத்தியனுக்கு திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்ங்கிறப்ல. இப்ப எங்க வந்து நின்ட்டாங்க இல்ல. ஒருத்தன் பேச மாட்டான் மேடையில தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர்னு பேச மாட்டான். தேவர் அவர்கள் அப்படி பேசுறாரு. எப்படி பேசுறாப்புல? ஏண்டா இவ்வளவு நாள் தெரியலையாடா அவர் பேசுனது இந்துத்துவத்துக்கு எதிர்ன்னு? அவரை என்ன கேவலப்படுத்தி நிறுத்தின. ஏன் இந்த திராவிட இன்னைக்கு பேசுறவங்கள அவர் நினைவிடத்துல போய் பூ போட போகலடா நீங்கெல்லாம்? ஏன் போகல? இன்னைக்கு கூட்டமா போய் பின்னாடி நின்று ஐயா சாமி காப்பாத்துங்கிற ஏன் கொன்னு கொலையத்து போடுவேன். நீ ஒரு பயம் நீ என்ற பேச்சு தப்பிக்க முடியாது. இப்ப பாரதிய வச்சு போட்டதுக்கே இப்படி பயம்னா இப்ப மறுபடியும் போடுவேன் பாரு. இப்ப போடுவேன். தேர்தல் இப்ப நேரம் வேலை அதிகமாயிருச்சு, நேரம் இல்ல. அதனால பூரா என்ன போய் பேசுற? நீ எங்க போய் பேசுற? இன்னைக்கு தான் தெரியுதா அவர யாரை எடுத்தா அவன் அமைதியாவான்னு பாக்குற. நீ அவரை வச்சு அடிப்பேன். என்ன பாரதி செருப்புக்கிட்ட அடி வாங்கி உனக்கு பத்தல, என் தாத்தன் செருப்பு எடுத்து ஒரு போடுவேன். அப்பதான் உனக்கு அறிவு வரும். அங்க போய் என்ன பேச போற? எதுக்கு போற? நீ எதுக்கு போற? கேவலம். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தலைவர் வந்து புலி மாதிரி பாயணும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா திமுகவினர் வந்து ஒரே ஒரு டீ குடிச்சுட்டு திமுக காரன் வந்து ஏன் டீ குடிக்கணும்? அவங்க தான் வீரருக்கு வெறித்தனமா இருக்கான். அப்படியே வெறித்தனமா ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான்னு பேசிக்கும் போது பின்னாடி திரைக்கு பின்னாடி வந்து அவன் போட்டுக்கிட்டு இருக்கான் வீரன். அனுபவா வெறித்தனமா அப்படியே வாழையும் கரும்பே பிச்சுக்கிட்டு ஓடுவான். வெறித்தனம் அதான் எங்க சொன்ன வெறித்தனம். அது ஐயோ எப்படி சும்மாதான் பேசுது. நிக்க எப்படி முடியும்? எப்படி நிக்க முடியும்? ஏதாவது தெளிவு ஊட்டத்தை சேர்த்துக்கிட்டு நீ வரியா உனக்கு அரை விழுக்காடு புள்ளி வாக்கு இருக்கா நோட்டு தெரியாதவனு கூட சீட்டு. சரி வச்சுக்க. எதுக்கு நோட்டு? இதான் பெரிய பெரிய இந்த பொங்கலப்ப இந்த 3000 ரூபாய் எதுக்கு? 6800 கோடி இதுல இழக்கிறோம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி வாங்கிருக்கேன். இந்த 4.5 லட்சம் கோடியில இந்த நாட்டை உலகத்தின் தலை சிறந்த நாடா என்னால மாத்த முடியும். இப்ப வரைக்கும் மழை பெஞ்சா கழிவு நீர் மழை நீர் வழிந்தோட இல்ல, குடிநீரோட கழிவு நீர் கலந்து வருது. ஏன்னா கலப்புறாங்க. அது ஏற்றதாழ்வற்ற சமத்துவத்தை தண்ணியில உருவாக்குறாங்க. இவங்களை போய் பேசிட்டு 60 வருஷம் 65 வருஷம் ஆண்டுட்டாங்க. இன்னும் தலைநகர்லயே பயணிக்க பாதை இல்ல. மழை நீரும் கழிவு நீரும் அழகா வெளியில போறதுக்கு தேங்காம போறதுக்கு ஒண்ணும் இல்ல. தம்பி, வெள்ளத்தை தேங்க வச்சு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது தேர்தல் அரசியல்.
வெள்ளமே தேங்காது சாலையை போட்டு பராமரிச்சு கொண்டு போறது மக்கள் அரசியல். நான் இந்த அரசியல் இருக்கேன், அவங்க அந்த அரசியல் இருக்காங்க. நீங்க எந்த அரசியல நிக்க போறீங்க? அதான் இப்ப கேள்வி. புரியுதா? என் தம்பிக்கு தான் சொல்றேன். இந்த பதில் புரியுதா? புரியுது. வேற வியாபாரி என்ன செஞ்சு செய்வான்? வரலாறா பதிவு பண்ண முடியாது. வியாபாரத்துல நீங்க செய்ய முடியாது. பொன்னியின் செல்வன் ஒரு படம் பார்த்தீங்க, அதுதான் என் பாட்டனுடைய வரலாறா நீங்க நம்புறீங்களா? அது ஒரு புதினம், இலக்கியம், புராணங்கள், இதிகாசங்கள் பொய் பேசும். வரலாறு பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. உள்ளதை உள்ளபடியே பதியணும். இவர்கள் ஆந்திராவில் படம் வெளியிடும் போது நாங்க இந்தியை எதிர்த்தோம்னு போட முடியாது. புரியுதா உங்களுக்கு? நீங்க இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியால போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறணும். இப்ப இங்க பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி? இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சா? அப்படி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியால போய் இந்திய எதிர்ப்பு போராடுறதுக்கான அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவான் தங்கச்சி. அதை விட்டுங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும். அப்படி பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்பு வராம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டு படம் தான் ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது. பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை. அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போறது இருக்குது. வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை. அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை.